எந்த சூழ்நிலையிலுமே சோர்ந்து போகாதே நீ. இந்த பாடல் ஏன் எழுதப்பட்டது? 1904ஆம் ஆண்டில் சிவில்லா டர்ஃபி என்னும் ஒரு கிறிஸ்தவ போதகரின் மனைவி இந்த பாடலை எழுதினார். அவருடைய கணவர் பெயர் ரெவரண்ட் டபிள்யூ ஸ்டில்மேன் மார்ட்டின் என்பது. இந்த கணவனும் மனைவியும் அவர்களுடைய சின்ன மகனும் நியூயார்க் நகரத்தில் லெஸ்டர்ஷயர் என்னுமிடத்தில் பிராக்டிக்கல் பைபிள் ட்ரைனிங் ஸ்கூல் என்னும் பள்ளியில் பல வாரங்கள் தங்கி ஜான் ஏ டேவிஸ் என்னும் அந்த பள்ளி தலைவர் தயாரித்து கொண்டிருந்த கிறிஸ்தவ பாடல் நூலுக்கு பாடல்கள் தேர்வு செய்து உதவி செய்து கொண்டிருந்தார். இந்த மார்ட்டின் போதகர் சிறந்த மெத்தடிஸ்ட் போதகர் ஆவார். அவர் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையில் கொஞ்சம் தூரத்தில் இருந்த ஒரு திருச்சபையில் பிரசங்கிக்க இசைவு தெரிவித்திருந்தார். அவர் புறப்பட்டு செல்ல இருந்தபோது திடீரென்று அவருடைய மனைவி சிவில்லா டர்ஃபி சுகவீனப்பட்டு கவலைக்கிடமாகிவிட்டார். அதிர்ச்சியடைந்த போதகர் மார்ட்டின் பிரசங்கிக்க செல்வதை தவிர்த்துவிட்டு மனைவியின் அருகிலிருந்து அவரை பராமரிக்க முடிவு செய்து அதை தெரிவித்துவிட முயற்சி செய்தபோது அவருடைய சின்ன மகன், அப்பா, நீங்கள் இன்று பிரசங்கம் செய்ய வேண்டுமென்று தேவன் விரும்பினால் தேவன் அம்மாவை நீங்கள் போய்விட்ட நேரத்தில் பொறுப்பெடுத்து காப்பாற்ற மாட்டாரா? நீங்கள் போய் வாருங்கள், தேவன் அம்மாவை காப்பாற்றுவார் என்று திடமாய் சொன்னான். போதகர் பிரசங்கிக்க சென்று விட்டார். அவர் திரும்பி வந்தபோது அவருடைய மனைவி சுகமாய் காணப்பட்டார். மேலும் மகன் சொன்ன விசுவாச வார்த்தையால் உற்சாகமடைந்து இந்த பாடலை எழுதி முடித்திருந்தார். ஆங்கிலத்தில் "Be not dismayed, whatever betide" என்று தொடங்கும் அந்த பாடலின் தமிழ் வடிவம் இதோ. எந்த சூழ்நிலையிலுமே சோர்ந்து போகாதே நீ. அவர் செட்டையின் கீழ் தங்கு, தேவன் உன்னை காப்பார். தேவன் உன்னை காப்பார் உன் வழியில் அன்றென்றுமே. அவர் உன்னை காப்பார், தேவன் உன்னை காப்பார். உன் உள்ளம் சோர்ந்து போகையில் தேவன் உன்னை காப்பார். ஆபத்து உன்னை சூழ்கையில் தேவன் உன்னை காப்பார். தேவன் உன்னை காப்பார் உன் வழியில் அன்றென்றுமே. அவர் உன்னை காப்பார், தேவன் உன்னை காப்பார். உன் தேவைகளை சந்தித்து தேவன் உன்னை காப்பார். கேட்பதை மறுக்க மாட்டார், தேவன் உன்னை காப்பார். தேவன் உன்னை காப்பார் உன் வழியில் அன்றென்றுமே. அவர் உன்னை காப்பார், தேவன் உன்னை காப்பார். சோதனையை சந்திக்கையில் தேவன் உன்னை காப்பார்.
பலவீனத்தால் தொய்கையில் அவர் மார்பில் சாய்வாய். தேவன் உன்னை காப்பார் உன் வழியில் அன்றென்றுமே. அவர் உன்னை காப்பார். தேவன் உன்னை காப்பார். தேவன் உன்னை காப்பார்.